ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 2/7/2025 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 18ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, சுபமுகூர்த்தம் அஷ்டமி. இன்று மாலை 3 மணி முதல் நாளை மாலை 4:32 மணி வரை. இன்றைக்கி சாயந்தரம் 3 மணிக்கு தான் அஷ்டமி ஆரம்பிக்கிறது. அதனால தான் இன்றைக்கி சுபமுகூர்த்தம். காலையில் சப்தமி இருக்குது, அதனால தான் முகூர்த்தம். என்னென்னா, நீங்கள் சில பேர், நிறைய பேர் என்னடா இது அஷ்டமின்னு சொல்கிறாரு, அஷ்டமியில் கல்யாணம் பண்ணுவாளா, சுபமுகூர்த்தம்ங்கிறாரு. ஆனால் காலையில் சாயந்தரம் 3 மணி வரைக்கும் இருக்குங்கிறதுனால இன்றைக்கி சுபமுகூர்த்தம், சப்தமி திதி. ஆனி உத்திர தரிசனம், சர்வதேச விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 9:15 10:15 வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் 4:45 5:45. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மிதுன லக்னம், இருப்பு 2 நாழிகை 28 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:57 மணிக்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2:59 மணி வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:21 மணி வரை உத்திரம், அதன் பின்பு ஹஸ்தம். நாமயோகம் இன்று இரவு 8 மணி 8 நிமிடங்கள் வரை வரியான், அதன் பின்பு பரிகம். கரணம் இன்று அதிகாலை 2:24 மணி வரை கரஜை, அதன் பின்பு பிற்பகல் 2:59 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 2:21 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 2:21 மணி வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். இந்த அவிட்டம், சதயம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்றைக்கி புதன்கிழமை. கண்டிப்பாக மாதுளக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். அதேமாரி இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனி உத்திரம்னாலே நடராஜர் தரிசனம் கண்டிப்பாக பண்ணணும். நடராஜரை மனசார தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா நம்ம பிரபஞ்சத்தோட தத்துவமே நடராஜர் தான். நடராஜ தத்துவம் தான் பிரபஞ்சம். அப்படியே எடுத்தால் என்ன, நாசாவில் அந்த இதெல்லாம் போட்டாலே அந்த அப்படியே நடராஜரோட அந்த இது வருது. என்ன, அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் நடராஜரோட தத்துவம். நடராஜர் தத்துவம் அப்படின்னாலே சிதம்பரம். நடராஜர் அப்படின்னாலே சிதம்பரம் தான். சிதம்பரத்தில் என்ன ரகசியம்? ஒன்றுமே இல்லை. அதுதாங்க உலக வாழ்க்கைங்கிறத காமிக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இந்த சிதம்பர ரகசியங்கிறது ஒன்றும் இல்லைங்கிறதுனால தான் இன்றைக்கி ஆனி உத்திரம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நடராஜர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இன்றைக்கி அஷ்டமி. கண்டிப்பாக சொர்ணாகர்ஷண பைரவரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. மிளகு தீபம் 21 மிளகு உடச்சி அந்த ஒரு சிகப்பு துணியில் போட்டு கட்டி அப்படியே கொஞ்சம் நெய்யை ஊற்றி, இல்லைன்னா நல்லெண்ணெயை ஊற்றி விளக்கேற்றுங்கோ. சுவாமி எங்கே கோவிலில் தான் ஏற்றணும், புரியுறதா? கோவிலில் தான் ஏற்றணும். ஏற்றிட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி சொர்ணாகர்ஷண பைரவரை மனசார தியானம் பண்ணுங்கோ. கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் மற்றும் குரு, கடக ராசியில் புதன், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது, கன்னி ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகைரோன ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான்.
6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள் இன்றைக்கி ஒரு புதுவித பொலிவுடன் திகழும். ஒவ்வொரு காரியமும் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவம் உங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் கூடி வரலாம். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலைபளு அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் திறமையான போக்கு வெளிப்படும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுருமை ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான். இன்றைக்கி கொஞ்சம் மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். எடுக்கிற காரியங்களில் ஒரு மாதிரியான போக்கு இருக்கும். என்னடா அது, இந்த வேலையை நம்ம எடுத்தோம்னா சிறப்பாக செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பக்குவப்பட்ட மனிதர்களிடம் நீங்கள் ஆலோசனை பெற்று செயல்படுத்துவது நல்லது. அதேமாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சியான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக எண்ணங்கள் கை கொடுக்கும். இன்றைக்கி ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரு பிட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதி அற்புதமான ஒரு நாள். சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் பணியிட மாறுதல் அற்புதமாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுரிமை கடகராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதி அற்புதமான ஒரு நாள். ஏன் அப்படின்னா, சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல உங்களோட ராசிநாதன் உங்களை ஒரு தைரியமான ஒரு ஆளாக மாற்றி காமிப்பார். எப்படின்னா, இன்றைக்கி எடுக்கிற காரியங்களில் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்த மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில நன்மைகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியாக மாற்றி அதிரடியான லாபம் குவிப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவார்கள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் தொலைபேசி வழி தகவல் ஒன்று அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டியது ஓம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுரிமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட விரையாதிபதி
தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல இருக்கார். செலவுக்கேற்ற ஒரு வருமானம் வந்து சேரும் அல்லது வருமானத்திற்கேற்ற செலவு ஒன்று வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் தெரிய வரும். கணவருடன் வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு பொருளாதார நிலை சற்று உயரும். அரசியல்வாதிகள் பொதுமனை பொதுவீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுதோம் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுருமை கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திர பகவான் உங்கள் ஜென்மராசியில் இருக்கார். பெரிய அளவில் பாதங்கள் இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில். அதேமாரி உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனம் அவசியம். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் ஒருவித சோர்வுடன் செயல்பட்டு வெற்றியினை ஈட்டுவார்கள். அதாவது கொஞ்சம் மந்தமாக இருந்து அதுக்கப்புறம் அப்படியே பிக்கப் ஆகும். அந்த மாதிரியான சூழ்நிலை இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் அமைதியாக செயல்படுத்துறது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வத்தை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுதோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமை துலாம் ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல உங்களோட ஜீவனாதிபதி. அதனால இன்றைக்கி ஒரு செலவு கண்டிப்பாக இருக்குங்க. அது சுப செலவுகளாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறைந்து சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் பணியிட மாறுதல் நீடிக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் ஆதங்கம் கண்டிப்பாக அமையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்கில் வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுதோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சந்திர பகவான். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு லாபம் வரும். உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் லாபம் கண்டிப்பாக வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து பறக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுதோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய கர்மஸ்தானத்தில் சந்திர பகவான் இருப்பதால் உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பீர்கள். அதற்குண்டான ஒரு லாபத்தை பெறுவீர்கள்.
இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு எண்ணங்கள் அற்புதமான வண்ணங்களாக மாறும். இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள். ஏன்னா சந்திராஷ்டம் எடுத்துனாலே சந்தோஷம்தான். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான். அதனால் இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஆதரவாக இருப்பதால் மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். உத்தியோகத்தில் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த சில குழப்பங்கள் மறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. ஜாக்கரி, அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குன்னாலே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேணும். முக்கியமாக விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. கரெக்டாக? தூங்கி கிடந்தவன் சோம்பேறி அப்படிங்கிற மாதிரி பழமொழி இருக்குது. அதனால் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக செயல்படணும், கவனமாக இருக்கணும். முக்கியமாக உடல் ஆரோக்கியம், உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் எடுத்துகிட்டா ரொம்ப விசேஷம். சரியா? இன்றைக்கி உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமை மீனராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான். அதே சமயம் அதே பாருங்கள் உங்கள் ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான். ஸோ சமசப்தமாக பார்வையை பார்த்துக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி மனசில் கொஞ்சம் குழப்பமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். புரியுதா? உத்தியோகத்தில் ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்குது. எடுக்கிற காரியங்களும் கடன்னு முடிச்சிடுவீங்க. இருந்தாலும் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க. இன்றைக்கி ஆஸ்டச் என்ன போயிட்டுருக்கோம். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கலாம். அதனால் பேசி தீர்த்துக்கணுமே தவிர தீர்த்துட்டு பேசிக்கக்கூடாது. புரியுறதா? தீர்த்துட்டாலே பேச முடியாது. அதனால் பேசி தீர்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு கொஞ்சம் இழுபறியானாலும் ஒருவித முன்னேற்றத்தை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் சிறப்பாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.